உண்மையாகவே ஊரை சுற்றத்துக்கு தனியாக மட்டும் போயிடாங்க மக்களே. செம்ம காண்டாயிட்டேன் நான். இந்த ஊருக்கு போயிட்டு ஏன்டா வந்தோன்ற மாதிரி ஆயிடுச்சு. ராமேஸ்வரம் அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. இருந்திருக்க வேண்டியது. நான் மட்டும் தனியாக போயிட்டு இனிமேல் வாழ்க்கையில் தனியாக போகவே கூடாதுன்ற முடிவு எடுத்துட்டேன். நம்ம அடிக்கடிக்கு ஃபோட்டோ வீடியோவோ எடுக்கும்போது ஃபோன் கேமராவை பார்க்கறத விட நம்ம தலையில் கையெடுத்து வச்சு ஹேர் ஸ்டைல் இருக்கா ஒழுங்காக இருக்கா இதை பார்க்குறத நம்ம மெயின் ரஷ்யாக என்ன சொல்கிறது, அதை தான் நம்ம மெயினாக டார்கெட் பண்ணுறதா இருக்குது. பாருங்கள், பேக்ரவுண்டில் என்ன இருக்குதுன்னு முக்கியம். நம்ம இது எடுத்த வீடியோவிலே இதுதான் ஒரு பொடியான வீடியோன்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான வீடியோ, வேறு லெவலில் இருந்து பார்க்குறதுக்கு. சரி, ஓகே வந்தாச்சு அப்படின்ட்டு வீடியோ எடுக்கலான்னு போய் கிளம்புறோன்னு சொல்லி கண்ணு பூசிட்டுங்க. சரியான வயது. ஒரு செல்ஃபி ஸ்டிக் கூட கிடைக்கல. அந்த மாதிரி ஒரு ஊராக இருக்குது. எனக்கு ஒரு டவுட்டு, கரெக்ட் யார் ப்ளூ பெயிண்ட் அடித்தாங்க? கண்ணு கட்டின தூரத்துக்கு ப்ளூவாக தான் தெரியுது. எனக்கு மட்டும் அப்படி தெரியுதா? அவங்களுக்கு அப்படி தான் தெரியுதா? ராமேஸ்வரத்தில் ஃபேமஸான ஏரியா இது ஒன்று தான். அதனால் தான் எடுத்துட்டேன். அடிக்கடி கேட்டேன், நான் இந்த இடத்துக்கு போயிட்டு ஒருத்தரையாச்சும் ரைடாக பார்க்கலான்னு பார்க்குறேன். கண்ணு சிக்க மாட்டேங்குங்க. நீங்களாச்சும் பார்த்துருக்கீங்களா? ராமேஸ்வரம் போயிட்டு பாருங்க, தண்டவாளத்துக்கு பெரிய ரூட்டு போட்டிருக்காங்க. ஆனால் ஒரு தடவையும் ட்ரெயின் போகவே மாட்டாங்க. கப்பல் இருக்குது, அதுவும் போக மாட்டேங்க. எல்லாமே போகணும்னு நினச்சேன். இந்த இடத்துல இந்த வீடியோ பிடிக்கும்போது அங்கே சென்டராக போய் இந்த திரும்ப திடீர்னு வீந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, கீழே குச்சிடலான்னு பார்த்தேன். இது கரையாக்குது, கீழே வந்தால் உயிரே வராது போல. ஃபோன் எங்களுக்கு வர போகுது. புதுசாக கட்டிக்கிறாங்க ரயில்வே பிரிட்ஜு, அருமையாக பார்க்கறதுக்கு. அது என்னவோ தெரியல. நான் வந்து நேரம் பார்த்தா இந்த ராமேஸ்வரத்தில் ஃபோட்டோ கூட எடுக்கும்போது ஒரே கிளார் அடிக்குது. 12-1 மணிக்கு வீடியோ எடுத்துனுக்கிறேன். இன்னும் சரியில்லை. இதுக்குன்னே வந்தேன் ஃபோட்டோ எடுக்கிறது கூட ஒரு ஆள் இல்லாமல் ஒரு செல்ஃபி ஸ்டிக் கூட கேட்டு பார்த்துட்டேன். ஒருத்தரும் இல்லைன்ட்டான். அதனால இப்போ காண்டாகி போய் நானும் சரி ஏதோ ஃபோட்டோ வீடியோ எடுத்துன்னு போகலாமேனு முடிச்சுட்டு கிளம்பலான்னு புதுசாக இது கட்டிக்கிறாங்க. இன்னும் புதுசு வீட்டில் உட்காந்து இல்லாமல் ராமேஸ்வரம் பார்க்கறேன்னு தனியாக வந்துட்டேன். இங்கே வந்து சரியான வெறுப்படிக்குது எனக்கு. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. வந்துட்டேன். சரி எங்கெங்கே போய் பார்க்கலாமான்னு பார்த்து நிற்கிறேன். முடிவாக இருப்பார். ரொம்ப காலமாக இருப்பா. போன வருஷம் வரும்போதெல்லாம் கடலில் மறிக்க இருந்துச்சு. இப்போ கடலுக்கு மேலே மறிக்க நிற்கிது. இந்த பேருக்கு அப்புறம் நீட்டி அசாட்டம் சும்மா வச்சுக்கிறானுங்க. ஐயோ, ராமேஸ்வரத்துக்கு வந்தால் இந்த மாதிரி சும்மா கப்பல் நீட்டி வச்சுருக்காங்க. யாருன்னா ஒரு எடுத்துன்னு போங்க. வந்து சுனாமியில் ஸ்விம்மிங்கை போட போகிறேன்டா, இறங்கிட்டேன்டா.